இதையும் புரட்சி தலைவி அம்மா தெய்வத்தை வணங்கி வரலாற்று சிறப்புமிக்க செயற்குழு பொதுக்குழு கூட்ட எழுச்சியான இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பான கருத்துக்களை வழங்கி அமர்ந்திருக்கின்ற கழகத்தினுடைய அவைத்தலைவர் போற்றுவதற்குரிய அண்ணன் முனைவர் தமிழ்மகன் உஷேன் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று நல்ல கருத்துக்களை வழங்கிய கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் திரு KP முனுசாமி அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று கருத்துக்களை வழங்கிய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் நத்தம் விஸ்வநாதன் அவர்களே, சிறப்பான கருத்துக்களை வழங்கி அமர்ந்திருக்கின்ற கழகத்தினுடைய தலைமை செயலாளர் அறிவிச்சவர் திரு SP வேலுமணி அவர்களே, வரவேற்புரை ஆற்றிய கழக மகளிரணி செயலாளர் மரியாதைக்குரிய திருமதி வளர்மதி அவர்களே, நன்றி உரை ஆற்றிருக்கின்ற கழக அமைப்பு செயலாளர் சகோதரர் திரு டி தங்கமணி அவர்களே, இரங்கல் குறிப்பு வாசித்த கழக அமைப்பு செயலாளர் அண்ணன் திரு S செம்மலை அவர்களே, தீர்மானங்களை வாசித்த கழக புரட்சி தலைவி அம்மா பேரவை செயலாளர் அறிவிச்சவர் திரு RP உதயகுமார் அவர்களே, தீர்மானங்களை வாசித்த கழக இலக்கியணி செயலாளர் முனைவர் சகோதரர் வைகை செல்வன் அவர்களே, இப்பொதுக்குழு கூட்டத்தில் சிறப்பான உரையாற்றிய கழக அமைப்பு செயலாளர் சகோதரர் திரு டி ஜெயக்குமார் அவர்களே, சிறப்பான கருத்துக்களை வழங்கிய கழக அமைப்பு செயலாளர் சகோதரர் திரு CV சண்முகம் அவர்களே, சிறப்பான கருத்துக்களை வழங்கிய கழக அமைப்பு செயலாளர் அண்ணன் வரகூர் திரு அருணாச்சலம் அவர்களே, கழகத்துடைய வரவு செலவு கணக்குகளை வாசித்த கழக அமைப்பு செயலாளர் டாக்டர் C விஜயபாஸ்கர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மூத்த தலைமை கழகத்துடைய நிர்வாகிகள் அண்ணன் C பொன்னையன் அவர்களே, அண்ணன் தம்பித்துறை அவர்களே, அண்ணன் KA செங்கோட்டையன் அவர்களே, அண்ணன் தனபால் அவர்களே, மேடையிலே வீட்டுக்கின்ற தலைமை கழகத்துடைய நிர்வாகிகளே, சார்பணியினுடைய செயலாளர் பெருமக்களே, நிகழ்ச்சியிலே பங்குபட்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட கழக செயலாளர்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களே, மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர்களே, முன்னாள் அமைச்சர் பெருமக்களே, முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, மாவட்ட சார்பணி செயலாளர்களே, வருகிறது சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஒன்றிய கழக செயலாளர்களே, நகர கழக செயலாளர்களே, பேரூர் கழக செயலாளர்களே, பகுதி கழக செயலாளர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற செயற்குழு உறுப்பினர்களே, பொதுக்குழு உறுப்பினர்களே, வருகின்ற சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழக உடன்பிறப்புகளே, மகளிரை சேர்ந்த சகோதரிகளே, சிறப்பு அழைப்பாளர்களே, பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை இந்த நேரத்தில் சமர்ப்பிக்கின்றேன். இந்த அற்புதமான பொதுக்குழு செயற்குழு கூட்டம் நடைபெறுவதற்கு உறுதுணையாக விளங்கிய இந்த பகுதியினுடைய மாவட்ட கழக செயலாளர், கழக அமைப்பு செயலாளர், முன்னாள் அமைச்சர் அறிவிச்சவர் பெஞ்சமின் அவர்களுக்கும் எனது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலிலே இங்கே கழக செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த அரங்கத்திற்கு வெளியே 10 இடங்களில் கழக வாட்ஸ்அப் சேனலுக்கான QR கோட் பதிக்கப்பட்ட பேனர் வைக்கப்பட்டுள்ளது. அதனை தங்களது செல்போன் மூலம் ஸ்கேன் செய்து அனைவரும் தங்களை கழக வாட்ஸ்அப் சேனலில் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாட்ஸ்அப் சேனல் வாயிலாக கழக செய்திகள், என்னுடைய அறிக்கைகள், சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்ட நம் கழகத்தின் முக்கிய தகவல்கள் அனைத்தும்
தகவல் தொழில்நுட்ப பிரிவு மூலமாக உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இச்செய்தியை அந்த பகுதியில் இருக்கின்ற கழக நிர்வாகிகள் தொண்டர்களோடு பகிர்ந்து கொள்வதற்கும் பொதுமக்களிடத்திலே எடுத்துச் சொல்வதற்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். எனக்கு முன்னாலே பேசிய தலைமை கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் அழகாக அற்புதமாக பேசி விடைபெற்று சென்றிருக்கின்றார்கள். நான் 12 மணிக்கே பேசுவதாக இருந்தேன். நல்ல பசி நேரத்தில் எனக்கு இந்த மைக்கு கொடுத்துருக்குறாங்க. பல பேர் நினைப்பீங்க சீக்கிரம் பொதுச் செயலாளர் முடித்தா அற்புதமான அசைவ உணவை அருந்தலாம் என்று மனதிலே கனவு கொண்டிருப்பீர்கள். அதற்கு தடையில்லாமல் சுருக்கமாக விளக்கமாக உங்களுக்கு நான் கருத்துக்களை சொல்ல விளைகின்றேன். முதலிலே நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல். இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு பல்வேறு விமர்சனங்கள் எழுந்தது. உங்களுக்கு அத்தனை பேருக்குமே தெரியும். அதிலே ஒன்று கூட்டணி அமையவில்லை என்று ஒன்று. கூட்டணி என்பது அவ்வப்போது வரும் போகும். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கொள்கை என்பது நிலையானது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். எனக்கு முன்னாலே பேசியவர்கள் குறிப்பிட்டார்கள். இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2016ஆம் ஆண்டு எந்த கட்சியுடனும் கூட்டணி இல்லாமல் தன்னந்தனியாக 234 தொகுதியிலும் இரட்டை சின்னத்திலே போட்டியிட்டு ஆட்சி அமைத்த வரலாறு அதிமுக கட்சிக்கு மட்டும்தான் உண்டு. நம்முடைய பலம் நமக்கு தெரியவில்லை. நம்முடைய பலம் வலிமையானது. எந்த கட்சிக்கும் இல்லாத தொண்டர்கள் நிறைந்த ஒரே கட்சி அதிமுக கட்சி மட்டும்தான். அப்படி அதிமுக கட்சி இன்றைக்கு புதிய உறுப்பினர் அட்டை வழங்குதல், ஏற்கனவே இருக்கின்ற உறுப்பினர் அட்டை புதுப்பித்தல்கின்ற பணி சிறப்பாக செயல்பட்டது. தமிழகம் மட்டுமல்ல, இந்தியாவிலே எத்தனையோ அரசியல் கட்சி இருக்கின்றன. ஆனால் உறுப்பினர்கள் பதிவு செய்கின்ற பொழுது தபால் மூலமாக கொடுப்பார்கள், அல்லது ஆன்லைன் மூலமாக பதிவு செய்வார்கள். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் புதிய உறுப்பினர்கள் சேர்த்தல், பழைய உறுப்பினர்கள் புதுப்பிக்கின்ற பணி படிவத்தின் வாயிலாக பூர்த்தி செய்து தலைமை கழகத்துக்கு கொடுக்கப்பட்டு உரியவர்களுக்கு நேரடியாக வழங்கிய ஒரே கட்சி அதிமுக கட்சி தான். உண்மையாக உறுப்பினர் கொண்ட ஒரே கட்சி இந்தியாவில் அதிமுக ஒண்ணுதான். வேற எந்த கட்சியில உறுப்பினர் அட்டையை வீடு வீடாக சொன்ன கொண்டு போய் கொடுக்கப்பட்ட வரலாறு உண்டா? எந்த கட்சியிலும் இல்லை. மற்ற கட்சிகள் எல்லாம் விளம்பரத்தின் மூலமாக தங்களுக்கு இத்தனை உறுப்பினர்கள் என்று காட்டிக் கொள்வார்கள். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உண்மையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நேசிக்கக்கூடியவர்கள், அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று இருக்கின்றவர்களுக்கு நாம் உறுப்பினர் அட்டை வழங்கி இருக்கின்றோம். அதோடு நாடாளுமன்ற தேர்தலிலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கிட்டத்தட்ட நான் பல முறை பல கூட்டத்திலே நான் பேசியிருக்கின்றேன். 2021 சட்டமன்ற தேர்தலில் நாம 1,98,369 வாக்குகள் குறைவாக பெற்ற காரணத்தினால் நாம் ஆட்சிக்கு வர முடியல. 1,98,369 வாக்கு வித்தியாசத்தில் தான் இன்னைக்கு ஸ்டாலின் ஆட்சி புரிந்துட்டு இருக்கார். ஒரு பெண்பான்மை வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெறவில்லை, குறைந்த வாக்கு, அதுவும் பாதி என்று வைக்கின்ற கொள்ளும்போது சுமார் 1.25 லட்சம் வாக்குகள் பெற்றிருந்தால் அதிமுக தான் ஆளுங்கட்சியாக இருந்திருக்கும். இது புள்ளி உரத்துடன் சொல்றேன். இது ஏதோ உங்களை திருப்திப்படுத்துவதற்காக நான் இந்த செய்தியை சொல்லவில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 34 இடங்களில்
குறைந்த வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி வாய்ப்பு இழந்தோம். நம்முடைய கூட்டணி கட்சிகள் கிட்டத்தட்ட 43ல் மீதி எல்லாம் அவர்கள் அந்த கட்சி. நீங்க பார்த்தீங்கன்னா 50,000 வாக்குகளை 23 தொகுதி இழந்துட்டோம். வெறும் 50,000 வாக்குங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக 23 வேட்பாளர்கள் 50,000 மொத்த வாக்கு. அந்த 50,000 வாக்குகள் பெற்றிருந்தா 23 பேர் எம்எல்ஏ ஆயிருப்பாங்க அண்ணா திமுகவில். அதுக்கு பிறகு 5,000, 6,000, 7,000 இப்படி பார்க்கின்ற பொழுது மொத்தம் நம்ம கூட்டணியோட 43 இடங்கள் நாம் இழந்து விட்ட காரணத்தினாலே நாம் இன்றைக்கு ஆட்சி இழந்திருக்கின்றோம். ஏதோ பெரிய வாக்கு வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெறல, பல்வேறு பொய்களை வாரி விட்டார்கள். 525 அறிவிப்பு. எந்த கட்சியில் 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க? இந்தியாவில் எந்த அரசியல் கட்சியுமே இப்படி பச்சை பொய் சொல்லி மக்களை ஏமாற்றிய கட்சி எதுவுமே இல்லை. அது திமுக தான் மக்களை ஏமாற்றி இன்றைக்கு கொல்லைப்புறத்தின் வழியாக ஆட்சிக்கு வந்திருக்கின்றாங்க. இன்றைக்கு 525 அறிவிப்புகள் கவர்ச்சிகரமாக அவர்களுக்கு ஊடகமும் பத்திரிகையும் தாங்கி பிடித்தது அந்த கட்சியை. அதனால் அவர்கள் வெற்றி பெற்று வந்திருக்கின்றார்கள். இதே 2019 நீங்க எண்ணி பாருங்க. கிட்டத்தட்ட 19.39 வாக்குகள் தான் 19.39% வாக்குகள் வாங்கணும். இதை என தெளிவுபடுத்த வேண்டும் என்ற எல்லா ஊடகங்களும் பத்திரிகைகளும் வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் செல்வாக்கு இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு பொய்யான தோற்றத்தை இன்றைக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். முதலிலே நம்முடைய நிர்வாகிகள் நம்முடைய இயக்கத்தினுடைய வலிமையை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை இங்கே தெரிவிக்க விரும்புகின்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதன் தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி அந்த நேரத்தில் நாம் போட்டியிட்டோம். பெற்ற வாக்கு 19.39. அந்த நேரத்தில் பலமான கூட்டணி அமைத்தோம். ஆட்சி அதிகாரம் இருந்தது. அந்த காலகட்டத்திலே 19.39% வாக்கு தான் நாம் பெற்றோம். இப்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரிய கூட்டணி நமக்கு இல்லை, பிரதமர் வேட்பாளர் அறிவிக்கல. இந்த நேரத்தில் 20.50 வாக்குகளை நாம் பெற்றிருக்கின்றோம். கூட்டணியும் இல்லை, ஆட்சி அதிகாரம் இல்லை, பிரதமர் வேட்பாடும் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாம் தான் 1% வாக்குகளை கூடுதலாக பெற்றிருக்கின்றோம். அதே வேளையில் பார்க்க வேண்டும், திராவிட முன்னேற்ற கழகம் 2019 நாடாளுமன்ற தேர்தல் பலமான கூட்டணி. அவர்களும் யார் பிரதமர் என்ற வேட்பாளரை முன்னிறுத்தினார்கள். அந்த சூழ்நிலையில் பல்வேறு பொய்யான அறிவிப்புகளை வெளியிட்டாங்க, கவர்ச்சிகரமான அறிவிப்புகளை வெளியிட்டாங்க. அந்த காலகட்டத்தில் 33.52% வாக்குகளை 2019 பெற்றார்கள். ஆனால் இன்றைய தினம் ஆளுகின்ற கட்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சி, அதே கூட்டணி, அதே பிரதமர் வேட்பாளர். இன்றைய நிலை என்ன? 26.93% தான் வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள். அதாவது நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய கூட்டணி ஒன்றாக சேர்ந்து போட்டியிட்டாலும் 6.59% வாக்குகள் திமுக குறைவாக பெற்றுகின்றது. அப்படி என்றால் மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை வெறுக்கின்றார்கள். அதனால்தான் சுமார் 6% குறைவான வாக்குகளை பெற்றுக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். அதே நேரத்தில் 2019 தேர்தல் சிந்திச்சு பாருங்க. நாடாளுமன்ற தேர்தல் வந்தது, சட்டமன்ற இடைத்தேர்தல் 22 இடங்களில் வந்தது சுமார். அதுல 9 இடங்களிலே அண்ணா திமுக வெற்றி பெற்றது. நாடாளுமன்ற தேர்தல் வேறு, சட்டமன்ற தேர்தல் வேறு. நாடாளுமன்ற தேர்தலிலும் திமுக போட்டியிட்டது, சட்டமன்ற இடைத்தேர்தல் 22 இடங்களிலும் திமுக போட்டியிட்டது. ஆனால் நாடாளுமன்ற தேர்தலிலே திமுக அதிக வாக்குகளை பெற்றார்கள்,
சட்டமன்ற தேர்தலில் குறைவான வாக்குகளை பெற்றார்கள். அந்த 9 இடத்திலும் அதிமுக அதிகமான இடங்களை பெற்று வெற்றி பெற்றது. இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும், மத்தியிலே யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்கிற மக்கள் வாக்களிக்கின்றார்கள். தமிழகத்திலே யார் ஆள வேண்டும், யாரை ஆதரிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலே மக்கள் இருக்கின்றார்கள், வாக்காளர் மக்கள் இருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற காரணத்தினால்தான் நாம் 9 இடங்களிலே 2019 சட்டமன்ற இடைத்தேர்தலே நாம் வெற்றி பெற்றிருக்கின்றோம். அதே போல இன்றைக்கு சில இடத்திலே பேசுகிறார்கள், பாரதிய ஜனதா கட்சிக்கு இன்றைக்கு கூடுதலாக வாக்கு கிடைக்கின்றது. இல்லை, தெளிவாக சொல்கின்றேன். 2014 அப்பொழுது பாரதிய ஜனதா கூட்டணி 18.80 ஓட்டு வாங்கினாங்க. அந்த கூட்டணி 18.80 கூட்டணி. 2024 18.28% தான் இன்றைக்கு வாக்குகள் பெற்றிருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது 6% வாக்கு குறைவாகத்தான் அவர்கள் பெற்றிருக்கிறார் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதோட இன்றைக்கு 2014 பாரதிய ஜனதா கட்சி 8 தொகுதியில் போட்டியிட்டது. அதனுடைய வாக்கு சதவீதம் 5.56. இப்பொழுது 20 தொகுதியில் போட்டிருக்கிறாங்க. அதனுடைய வாக்கு சதவீதம் வர வேண்டும் என்றால் 13.15 இருக்கணும். ஆனால் 2024 பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய வேட்பாளர் போட்டியிட்டு வாங்கிய வாக்குகளுடைய சதவீதம் 11.24. அப்படி என்றால் 1.91% குறைவாக வாக்குகளை பெற்றுக்கின்றார்கள். ஆக இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே இந்த கட்சியை விட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 1% வாக்குகள் கூடுதலாக பெற்று என்பதை இந்த நேரத்திலே தெரிவிக்க விரும்புகின்றேன். வேண்டுமென்றே திட்டமிட்ட ஊடகமும் பத்திரிகையும் பொய்யான செய்தி வெளியிட்டு திராவிட முன்னேற்ற கழக கட்சி தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த ஆட்சியும் இந்த ஊடகம் பத்திரிகையும் தான் தாங்கி பிடிக்குது. கட்சியும் திமுக கட்சியும் இந்த ஊடகம் பத்திரிகையும் தான் தாங்கி பிடித்து இன்றைக்கு காட்சி பார்க்கிறோம். அதே நேரத்தில் 2019 நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. அப்பொழுது 39 நாடாளுமன்ற தேர்தலில் 234 தொகுதியில் 2 இடத்தில் தான் சட்டமன்றத்தில் நாம் வெற்றி பெற்றோம். அதே 2024 நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தோம். அந்த 39 நாடாளுமன்ற தேர்தலில் 234 தொகுதியில் 10 இடங்களிலே அதிமுக வெற்றி பெற்றிருக்கின்றது. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் செல்வாக்குள்ள இயக்கம் என்பதை இப்பொழுதும் நாம் நிரூபித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். எனக்கு முன்னாலே பேசிய தலைமை கழக நிர்வாகிகள் குறிப்பிட்டதை போல ஒற்றுமை என்பது மிகப்பெரிய பலம். யானைக்கு பலம் தும்பிக்கை, நமக்கு பலம் நம்பிக்கை. எந்த ஒரு மனிதனுக்கும் நம்பிக்கை இருந்தால் அவன் வாழ்க்கையிலே வெற்றி பெற முடியும். அது தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அரசியல் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, நம்பிக்கை என்பது மிகப்பெரிய ஆயுதம். அந்த நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக ஒவ்வொருவரும் வாழ்க்கையிலே வெற்றி பெறலாம். அது அரசியலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி. அதை நாம் உணர வேண்டும். அதே போல எனக்கு முன்னாலே பேசியில் குறிப்பிட்டதை போல இன்றைக்கு தமிழகத்திலே பல்வேறு பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கின்றது மக்களுக்கு. அதை ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக, உண்ணாவிரதம் இருப்பதன் மூலமாக அந்த மக்களுக்கு ஆதரவாக நாம் செயல்பட வேண்டும். ஆக அங்கிருக்கின்ற பிரச்சனையை முன்னிறுத்தி மக்களுடைய ஆதரவை திரட்டி நாம் ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம் போன்ற நிகழ்வுகளை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தது, அத்தனையும் சமாளித்து தீர்வு கொண்டோம். அந்த காலகட்டத்தில் காவிரி நதிநீர் பிரச்சனை வந்தது. சட்ட போராட்டம் நடத்தி அதை வென்று காட்டிய கட்சி அதிமுக அரசு என்பதை நாம் நிலைநாட்டினோம். 50 ஆண்டு கால பிரச்சனை யாரும் முடிக்க முடியல, அதிமுக அரசு தான் முடித்தது. அதே போல டெல்டா மாவட்ட விவசாயிகள் தன்னுடைய நிலம் பறிபோய் விடுமே என்ற அச்சத்தில் இருக்கின்ற அந்த காலகட்டத்தில் அவளுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாதுகாப்பாக இருந்து அவருடைய நிலங்களை பாதுகாத்து
பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்ற அற்புதமான ஒரு பாதுகாப்பை அந்த விவசாயிகளுக்கு கொடுத்ததும் அதிமுக அரசு. ஆட்சி பொறுப்பேற்கின்ற பொழுது கடுமையான வறட்சி, குடிப்பதற்கு கூட தண்ணீர் கிடையாது. சென்னையிலே அண்டை மாவட்டத்திலிருந்து ரயில் மூலம் தண்ணீரை கொண்டு வந்த நிலை, அந்த வறட்சியான காலத்திலும் மக்களை பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். பேரிடர் காலம் அதிமுகவில் வந்த புயல் எந்த ஆட்சியிலும் அல்ல. அத்தனை புயல் எதிர்கொண்டோம். அம்மா இருக்கின்ற போதும் தானே புயல் வந்தது, வர்தா புயல் நம்ம இடத்திலே வந்தது. பிறகு கஜா புயல் டெல்டா மாவட்டத்தை புரட்டி போட்டு போய்விட்டது. அந்த மாவட்டமே சீரழிந்து இருக்கின்ற காட்சியை நாம் பார்த்தோம். அத்தனையும் சீர் செய்து மீண்டும் இயல்பு நிலைக்கு கொண்டு வந்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டம், ஒரே ஒரு இடத்தில் 2 முறை விவசாயிகள் பாதிக்கப்பட்டார்கள் பேரிடத்திலே, பேரிடர் காலங்களிலே. அந்த காலகட்டத்தில் 2 முறை விவசாயிகளுக்கு பயிர் இழப்பீட்டு பெற்று தந்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நீண்ட நாட்களாக இன்றைக்கு வறட்சியான பகுதி, அந்த பகுதி மக்களுக்கு தேவையான நீர் வேண்டும் என்று கோரிக்கை வைத்துக் கொண்டிருந்த அந்த கோரிக்கை நிறைவேற்றுவதற்காக காவிரி குண்டாறு திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றுவதற்கு பாடுபட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். கிடப்பிலே போட்ட அரசாங்கம் திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம். பல்வேறு திட்டங்கள், 1 2 பல்வேறு திட்டங்களை நாம் நிறைவேற்றி கொடுத்தோம். எவ்வளவு தீர்மானத்திலே கொண்டு வந்தோம். இன்றைக்கு விடியா திமுக அரசு திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் இதையெல்லாம் கிடப்பிலே போட்டுவிட்டது. அதையெல்லாம் நிறைவேற்றுவதற்காக நாம் இன்றைக்கு தீர்மானத்தின் வடிவிலே கொண்டு வந்து நிறைவேற்றுகின்றோம். கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது அரசு பள்ளியை படித்த மாணவர்கள் சுமார் 41% அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் அவர்கள் மருத்துவராக வேண்டும், பல் மருத்துவராக வேண்டும் என்று நீண்ட நாட்கள் கனவு. அந்த கனவை நனவாக்கின்ற விதமாக உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து இன்றைய தினம் 3160 பேர் மருத்துவராக பயின்று கொண்டிருக்கின்றார்கள். ₹1 செலவு இல்லாமல் முழுவதும் அரசாங்கமே அந்த மருத்துவ கட்டணத்தை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட கடைக்கோட்டில் இருக்கின்ற சாமானிய மகன் கூட இன்றைக்கு மருத்துவராகக்கூடிய காட்சி அதிமுக ஆட்சியிலே தான் இருந்தது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதே போல அரசு மருத்துவக் கல்லூரி ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரி, 6 சட்டக்கல்லூரி. அதிமுக ஆட்சியிலே கலை மற்றும் அறிவியல் கல்லூரி 40க்கும் மேற்பட்ட கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரி 3 ஆராய்ச்சி நிலையத்தோட, கால்நடை பூங்கா 1000 கோடியில் பிரம்மாண்டமான கால்நடை பூங்கா இன்னும் திறக்க முடியாது இருக்கிறாங்க. அத்திக்கட அவனாசி திட்டம் நீண்ட நாட்கள் அந்த பகுதி மக்கள் வைத்த கோரிக்கை அதிமுக ஆட்சியில் தான் நிறைவேற்றப்பட்டது. அதை கூட இன்னும் முழுமையாக செயல்வடிவம் கொடுக்க முடியல இந்த ஆட்சியில். சேலம் மாவட்டம் 4 சட்டமன்ற தொகுதியில் வறட்சியில் இருக்கின்ற அந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு ஒரு பசுமையான பகுதி உருவாக்க வேண்டும் என்பதற்காக வறண்ட ஏரிகள் 100 வறண்ட ஏரிகளை நீர் நிரப்புகின்ற திட்டம், அதுவும் அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம் தான். கொரோனா காலத்தில் எல்லா குடும்பத்தையும் 1000 ரூபாய் கொடுத்தது அதிமுக தான். 11 மாத காலம் அந்த ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வேலைக்கு செல்லாமல் பாதிக்கப்படுகின்ற மக்களுடைய நிலையை அறிந்து அம்மாவுடைய அரசு 11 மாத காலம் ரேஷன் கடையிலே விலையில்லா பொருட்களை வழங்கிய ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அரிசி, சர்க்கரை, எண்ணெய் அனைத்தும் இலவசமாக கொடுத்தது அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டும் இல்ல, கொரோனா காலம் ஏழை எளிய மக்களுக்கு வேலை இல்லை, அவர்கள் பசியாற வேண்டும் என்பதற்காக அம்மா உணவகத்திலே நாள் ஒன்றுக்கு சுமார் 7 லட்சம் பேருக்கு 3 வேளையும் சுட சுட விலையில்லாமல் கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு மேடையிலே வீட்டுக்கின்ற அமைச்சர் பெருமக்கள், முன்னாள் அமைச்சர் பெருமக்கள், இப்போ இருங்கெல்லாம் முன்னாள் அமைச்சராகிட்டாங்க, அப்போ அமைச்சராக இருந்தாங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்பொழுது இருந்தவர்கள்லாம் கழக நிர்வாகிகள் கொடுக்கப்பட்ட பாலங்கள், தடுப்பு அணைகள் அனைத்தும் கட்டி கொடுத்தேன். வரலாற்று சிறப்புமிக்க திட்டம். பல ஆண்டுகளாக ஏரி, குளம், அணைகள் எல்லாம்
தூர்வாரப்படாமல் இருந்தது. குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து விவசாயிகளுடைய வயிற்றிலே பால் வார்த்த அரசாங்கம். ₹1 செலவு இல்லாமல் விவசாயிகள் பங்களிப்போடு குடிமராமத்து திட்டம் என்ற ஒரு அற்புதமான திட்டத்தை கொண்டது. விவசாய பங்களிப்போடு அந்த திட்டத்தை நிறைவேற்றினோம். அந்த திட்டத்தின் மூலமாக ஏரி ஆழப்படுத்தப்பட்டது. அந்த ஏரியில் அள்ளப்படுகின்ற வண்டல் மண் விவசாயியுடைய நிலத்திற்கு இயற்கை உரமாக பயன்படுத்தப்பட்டது. அதனால் விளைச்சல் பெருகியது. அப்படி அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி ஏராளமான திட்டங்களை வாரி வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல மெட்ரோ ரயில் திட்டம் 63,000 கோடியில் அடிக்கல் நாட்டின அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இந்திய வரலாற்றிலேயே ஒரே திட்டத்திற்கு 63,000 கோடி நிதி ஒதுக்கீடு கிடையாது. அந்த வரலாற்றை படைத்ததும் அதிமுக அரசாங்கம் தான். அதே போல அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது திரு ஸ்டாலினும் அவருடைய அமைச்சர் சகாக்களும் பேசினாங்க. அதிமுக ஆட்சியில் மக்கள்லாம் கடன் பட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுதே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலிருந்து வெளியேறுகின்ற பொழுது 1,14,000 கோடியில் கடன் விட்டுட்டு தான் சென்றாங்க. அதுக்கு பிறகு அம்மா ஆட்சி சிறப்பான ஆட்சி கொடுத்தாங்க. அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு சிறப்பான ஆட்சி கொடுத்தது. 10 ஆண்டு காலம் 2011 2021 வரைக்கும் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். அப்பொழுது 2021 இறுதியிலே தமிழ்நாட்டுடைய கடன் 5,18,000 கோடி. அதிலே ஓராண்டு ₹1 கூட வருமானம் கிடையாது அரசுக்கு. கொரோனா காலம், தொழிற்சாலை இயங்கல, கடைகள் திறக்கல, அரசுக்கு வருகின்ற வருவாய் கிடைக்கல. ஒரு பக்கம் வருவாய் இழப்பு, மறுபக்கம் கொரோனாவுக்காக 40,000 கோடி நாம் செலவழித்தோம். இந்த நிலையில கூட எந்த திட்டமும் தடைபடாமல் சிறப்பாக செயல்படுத்தினோம். இவ்வளவும் இருந்தும் 5,18,000 கோடி. நான் ஏற்கனவே குறிப்பிட்டேனே, கல்லூரிகள், தடுப்பணைகள், இப்படி பல திட்டங்கள் அதிமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்டது. இவ்வளவும் இருந்து 5,18,000 கோடி தான் கடன். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே 43 மாத கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பேற்று எந்த பெரிய திட்டத்தையாவது கொண்டு வந்தார்களா? ஒண்ணுமே கிடையாது. 43 மாத ஆட்சி காலத்தில் 3,90,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. 3,90,000 கோடி கடன் பெற்றிருக்கின்றார்கள். எந்த ஒரு பெரிய புதிய திட்டமும் வரல, ஆனா கடன் மட்டும் வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நிர்வாக திறமையற்ற பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்ட காரணத்தினாலே இன்றைக்கு நம்மை தமிழகத்தினுடைய நிதி படுபாதாளத்தில் கொண்டு போய் சென்றடை செய்து விட்டார். 3,90,000 கோடி என்று சாதாரணம் அல்ல. இப்படி கடன் வாங்கினாலும் பரவாயில்ல, அதுக்கு ஏதாவது திட்டத்தை செயல்பட்டா ஒன்றும் கிடையாது. இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு கார் பந்தயம் நடத்துறார். இதுதான் நாட்டுக்கு தேவையா? ஏங்க, பல 100 கோடி செலவு பண்ணி நகரத்தின், சென்னை மாநகரத்தின் மைய பகுதியில் கார் பந்தயம் நடத்துறார். இவரெல்லாம் ஏழை மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அரசு. சிந்தித்து பாருங்கள், கார் பந்தயம் தேவையா? பணக்காரருக்கு இருக்கின்ற அரசு திமுக அரசு, ஏழைகளை மதிக்க தெரியாத அரசு திமுக அரசாங்கம். இன்றைக்கு அப்படியே கார் பந்தயம் நடத்த வேண்டும் என்றால் இருங்காட்டு கோட்டையில் இதய புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது அதற்கென்று பிரத்யேகமாக அங்கே பிரம்மாண்டமான கார் பந்தயம் நடத்துவதற்குண்டான தளத்தை அமைத்து வைத்திருக்கின்றார்கள். அங்கே நடத்தியிருக்கலாம். அது மட்டுமல்ல, திமுக அரசு வந்த பிறகு ஒரு திட்டத்தை அறிவிப்பாங்க, முழுக்க முழுக்க விளம்பரம். எனக்கு முன்னாலே தலைமை கழக நிர்வாகிகள் சொன்னதை போல விளம்பர அரசாங்கம், விளம்பரப்படுத்துவாங்க, அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கு ஒரு குழு போட்டுருவாங்க. இது வரைக்கும் சுமார் 50க்கும் மேற்பட்ட குழு போட்டிருக்கிறாங்க. இந்த அரசாங்கம்
திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் குழு அரசாங்கம் என்றுதான் அழைக்க வேண்டும். அந்த அளவுக்கு குழு போட்டாங்க. அதோட முடிஞ்சு போச்சு. குழு போட்டா அந்த திட்டம் அதோட முடிஞ்சு போச்சு. அதோட திமுக 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலும் போது நிறைவேற்ற முடியாத 525 அறிவிப்புகளை வெளியிட்டாங்க. இதுவரைக்கும் எவ்வளவு அறிவிப்புகள் நடைமுறைப்படுத்தி இருக்கிறாங்க? 10% அறிவிப்புகள் நிறைவேற்ற முடியல. ஆனால் திரு ஸ்டாலின் பேசுகின்ற பொழுதும் சரி, திமுக கட்சி சேர்ந்த நிர்வாகிகள் அமைச்சர் பெருமக்கள் பேசுகின்ற பொழுதும் சரி, 98% திராவிட முன்னேற்ற கழக தேர்தலில் அறிவிக்கப்பட்ட அறிவிப்பு நிறைவேற்றப்பட்டது என்ற ஒரு பொய்யான செய்தி வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க. எங்க நிறைவேற்றினீங்க? வெள்ளை அறிக்கை விடுங்கன்னு சொன்னா கிண்டலும் கேலியும் பேசுறாங்க. இதற்கெல்லாம் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைவர் ஸ்டாலின் பதில் சொல்லி ஆக வேண்டும். கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாத காரணத்தினால் அரசு ஊழியர்கள் போராட்டம், போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம், விவசாயிகள் போராட்டம், பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம், மருத்துவ அதிகாரிகள் போராட்டம், இப்படி தமிழ்நாடு முழுவதும் கடந்த ஓராண்டு காலம் திமுக போராட்டத்தை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. அதோடு எனக்கு முன்னாலே பேசியில் குறிப்பிட்டதை போல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடன் மக்கள் எதிர்பார்த்தாங்க. அந்த எதிர்பார்ப்புக்கு மாறாகத்தான் திமுக ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு விலைவாசி உயர்ந்து விட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது 1 கிலோ பொன்னி அரிசி 55 ரூபாய்க்கு வித்தது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் 1 கிலோ பொன்னி அரிசி 75 ரூபாய்க்கு விற்குது. அதோட பால் விலை உயர்வு, மின் கட்டணம் 52% உயர்வு, ஆண்டுக்கு 6% உயர்த்தப்படுகிறது. வீட்டு வரி 100% உயர்வு, கடை வரி 150% உயர்வு, தொழில் வரி உயர்வு, பத்திரப்பதிவு கட்டணம் உயர்வு, கட்டுமான பொருட்கள் கேட்க வேண்டியதே இல்லை, அந்த அளவுக்கு உயர்வு. அதோட கெயினல் விலை அதுவும் உயர்த்திட்டாங்க. இப்படி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 43 மாத காலத்தில் இதையெல்லாம் உயர்த்ததுதான் திமுகவுடைய சாதனை. அதுக்கு மேலே டாஸ்மாக் கடை பாட்டிலுக்கு 10 ரூபாய், விஞ்ஞான முறைப்படி ஊழல் செய்கின்ற ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் என்பதற்கு இதுவே சான்று. பாட்டிலுக்கு 10 ரூபாய்னா இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒரு நாளைக்கு 1 கோடி பாட்டில் விற்குது. ஒரு நாளைக்கு 10 கோடி ரூபாய் இந்த மதுபானத்திலிருந்து மட்டும், மதுபான கடையிலிருந்து மட்டும் திமுகவுக்கு சென்று கொண்டு, திமுக அரசாங்கம் அதுக்கு சம்பந்தப்பட்டவர்களுக்கு சென்று கொண்டு இருக்கின்றது. சிந்திச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 10 ரூபாய்னா 30 நாளைக்கு 300 கோடி, வருஷத்துக்கு 3600 கோடி இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குவதன் மூலமாக மட்டும் திமுக அரசு ஊழல் செய்கிறது. மிகப்பெரிய ஊழல். அதோட ஒவ்வொரு ஆண்டும் சட்டமன்றம் 100 நாட்கள் நடைபெறுனாங்க. அதை அடிக்கடி பேசிக்கிட்டே இருப்பாங்க. தேர்தல் அறிக்கையிலையும் திமுக தேர்தல் அறிக்கையிலையும் வெளியிட்டாங்க. இதுவரைக்கும் சட்டம் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 43 மாத கால ஆட்சியில் 4 முறை சட்டமன்றம் கூடியிருக்குது. மொத்த நாட்கள் 400 நாட்கள் நடத்த வேணும். 113 நாள் தான் நடத்தியிருக்கிறாங்க. வெறும் 113 நாட்கள் நடத்தியிருக்கிறாங்க. பயம் வந்துட்டது. எனக்கு முன்னாலே அறிவிச்சார் சி வி சண்முகம் சொன்னதை போல பயமே நாம் வெற்றி பெற்று விட்டோம். அவருக்கு எப்பொழுது பயம் வந்ததோ அப்பொழுது அதிமுக வெற்றி பெற்று விட்டது. ஒவ்வொரு ஆண்டும் மழைக்கால கூட்டத்தொடர் நடைபெறும். அது எல்லா ஆட்சியிலும் நடைபெறும். ஆனால் இப்பொழுது டிசம்பர் மாதத்தில் நடந்து முடிஞ்சது. 2 நாள் நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. 2 நாளில் நடத்தி முடித்த வரலாறு படைத்ததும் திமுக அரசாங்கம் தான். அதுவும் 2 நாளில் 1 நாள் தான் பேச விட்டாங்க. அதுவும் பிரதான எதிர்க்கட்சி அதிமுக. அதில் ஒருவருக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைச்சது.
அந்த ஒருவருக்கு வாய்ப்பு கிடைத்தது கூட 10 நிமிடம் தான் கொடுத்தாங்க. ஆக அதிமுக கட்சியை பார்த்து ஆளுகின்ற கட்சி பயம் வந்து விட்டது. அதே 43 மாத கால ஆட்சியிலே மக்களுக்கு எதுவும் செய்யல. அதனால பயம் வந்த காரணத்தில் தான் இன்றைக்கு தடுமாறிக் கொண்டிருக்கின்றார்கள். அதோட திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தாங்க, திமுக ஆட்சிக்கு வந்தா சட்டமன்ற நிகழ்ச்சிகள் நேரலை ஒளிபரப்பு செய்யப்படும் சொன்னாங்க. செய்ய வேணும்ல. இன்றைக்கு சட்டமன்ற நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது பிரதான எதிர்க்கட்சி அதனுடைய தலைவர் நான் பேசுகின்ற பொழுது கட் பண்ணிடுவாங்க, லிங்கை எடுத்துட்டுருவாங்க. அப்புறம் நாம கேட்ட கேள்விக்கு முதலமைச்சர் பதில் சொல்வார். அது எப்படி மக்களுக்கு போய் புரியும்? கேட்கின்ற கேள்வியும் காட்ட வேணும், நேரடியில் காட்ட வேணும். அதுக்குண்டான பதிலும் மக்கள் தெரிஞ்சா தானே புரிந்து கொள்ள முடியும். மக்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிரதான எதிர்க்கட்சி நம்முடைய சட்டமன்றம் பேசுவதை காட்டுவதே கிடையாது. அண்மையில் பார்த்துருப்பீங்க, டங்ஸ்டன் சுரங்கத்தை பற்றி பேசணும். ஒரே ஒரு நாள் தாங்க ஒளிபரப்பு பண்ணா, அதிலே ஆடி போயிட்டார் ஸ்டாலின். ஒரே ஒரு நாள் 4 முறை சட்டமன்றம் நடந்தது. 4 முறை நான் பேசுவதை ஒளிபரப்பு செய்திருந்தால் திராவிட முன்னேற்ற கழக அரசே இருந்திருக்காது. நான் மட்டுமல்ல, நம்முடைய கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் சிறப்பாக பேசினாங்க. எதையுமே ஒளிபரப்பு பண்ணல, இருட்டடிப்பு தான் செஞ்சாங்க. நீ எதை செய்தாலும் மக்கள் எங்கள் பக்கம் இருக்கின்றார்கள். யார் நல்லது செய்கிறார் என்பதை எண்ணி பார்க்கின்றார்கள். எந்த ஆட்சி சிறந்த ஆட்சி என்பது மக்களுக்கு தெரியும். அதோட அண்ணா திமுக கட்சிக்காரர் மீது பொய் வழக்கு போடுவது, தகவல் தொழில்நுட்ப பிரிவை சேர்ந்த நம்முடைய நிர்வாகிகள், ஐடி நிர்வாகிகள், அவர் வலைதளங்களில் இந்த ஆட்சியுடைய அவலங்களை வலைதளம் மூலமாக வெளிப்படுத்துறாங்க. அவள் மீது வழக்கு போடுவது இது கோழைத்தனம் அல்ல? தெம்பு திராணி இருந்தா அதுக்கு உண்டான பதில நீ சொல்லு. எங்களுடைய ஐடி நிர்வாகிகள் வலைதளம் மூலமாக செய்தி வெளியிடுறாங்க, அதுக்கு உண்டான பதிலத்து சொன்னா பரவாயில்ல. ஆனா அவர்களை அடக்குமுறையோடு ஹிட்லர் ஆட்சி புரிவது எந்த வகையில் நியாயம்? பொதுக்கூட்டத்துக்கு அனுமதியே கொடுக்கறது இல்லை. உதாரணத்துக்கு கரூர் மாவட்டத்தில் பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி கொடுக்கறது இல்லை. அம்மா பிறந்தநாள் பொதுக்கூட்டம் அனுமதி கொடுக்கறது இல்லை. பொன்மலைச்சாம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பிறந்தநாள் கூட்டம் அனுமதி கொடுக்கறது இல்லை. கட்சி தொடங்கப்பட்ட அதுக்கும் கொடுப்பதில்லை. எல்லாமே நீதிமன்றம் போய் நீதிமன்றத்தை ஆணை பெற்று தான் பொதுக்கூட்டம் நடத்துகிறோம். இந்த அளவுக்கு வஞ்சகத்தனம் எதற்காக? ஏன் பயப்படுற? நீங்க தான் சிறப்பான ஆட்சி நடத்துறீங்களா, அப்புறம் ஏன் பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு தடையே? ஸ்டாலின் அவர்களே, நீங்க எவ்வளவு தூரம் எங்களுக்கு நெருக்கடி கொடுக்கிறோமோ அவ்வளவு தூரம் அண்ணா திமுக வளரும். இன்னொன்னு இருமார்போடு பேசுறார். ஸ்டாலினும் பேசுறாரு, உதயநிதி அவர்கள் பேசுறார். அடுத்து வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி 200 இடங்களில் வெற்றி பெறும் சொன்னார். நீங்க பகல் கனவு கண்டுகிட்டு இருக்கிறீங்க. கிராமத்தை சொல்லுவாங்க, கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானை ஏறி வைகுண்டம் போனானாம். அந்த கதையாத்தான் இருக்குது ஸ்டாலின் சொல்றது. ஸ்டாலின் அவர்களே, உங்க கனவு ஒருபோதும் நிறைவேறாது. ஏனென்று சொன்னால், எனக்கு முன்னாலே அண்ணன் KP முனுசாமி சொன்னதை போல இங்கே அரங்கத்தில் இருப்பதை விட பல மடங்கு வெளியிலே நம்முடைய நிர்வாகிகள் கூடியிருக்கின்றார்கள். நான்
உள்ள திருமண மண்டபத்திற்குள் நுழைவாயில் நுழைகின்ற பொழுது என்னை அப்படியே அழகாக தூக்கிட்டு போய் வெளியே வச்சுட்டாங்க. எழுச்சி பிறந்து விட்டது, அதுவே வெற்றி. கிராமத்தில் சொல்லுவாங்க, ஒரு விதை முளைக்கின்ற பொழுது அதனுடைய விளைச்சல் எப்படி இருக்கு என்பது கணிப்பார்கள். அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எழுச்சி அடுத்து வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி. இன்னொருவரும் திமுகவில் இருக்கிற குடும்ப உறுப்பினர் திருமதி கனிமொழி அவர்கள் சொல்றாங்க, இருமாப்போடு சொல்லுகிறேன், இருமாப்போடு சொல்றாங்களாம் திருமதி கனிமொழி 200 இடத்துல வெற்றி பெறும்னு. ஏதோ கனவுல வந்திருக்கும், நனவாகாது. திருமதி கனிமொழி அவர்களே, கனவில் உங்களுக்கு வந்திருக்கும், நனவாகாது. நீங்க 200 தொகுதி சொல்றீங்கல்ல, அது அண்ணா திமுக கூட்டணிக்கு பொருந்தும். அடுத்து வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி 200 இடங்களே வெற்றி பெறும். தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து துறையிலும் ஊழல், ஊழலாத துறையே இல்லை, அத்தனையும் ஊழல் மலிந்து கிடக்குது. சட்டம் சந்தி சிரிக்குது. இன்றைக்கு பத்திரிகைலாம் பார்த்தீங்கன்னா தங்க விலை என்ன, வெள்ளி விலை என்னன்னு வரும். இப்போ பத்திரிகையில் பார்த்தா கொலை நிலவரம் என்னன்னு வருது. இப்படிப்பட்ட அவல ஆட்சி இந்தியாவில் எங்காவது இருக்குதா? தினந்தோறும் கொலை. இன்னைக்கு திருப்பூரில் இன்னைக்கு கிராமத்தில் 3 பேர் படுகொலை செஞ்சிருக்கிறாங்க. அடுத்த நாள் அவனாசியில் நடைபயணம் மேற்கொண்டார், அவரை வெட்டி சாய்க்கிறாங்க. அதுக்கு அடுத்த நாள் திருப்பூரில் ஒரு பெண்மணி இருசக்கர வாகனத்தில் சாலை வழியாக சென்று கொண்டிருக்கின்ற பொழுது 2 பேர் வழிமறித்து கத்தியில் குத்துறாங்க. ஒரு மாவட்டத்தில் மட்டும் ஒரே வாரத்தில் இவ்வளவு சம்பவம் நடந்திருக்குது. இப்படி நாள்தோறும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்கின்ற ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான். ஆனால் இதையெல்லாம் கூட்டணியில் இருக்க திமுக கூட்டணி இருக்கின்ற கட்சிகள்லாம் கண்டுகொள்வதே இல்லை. திமுக இருக்கின்ற கூட்டணி கட்சிகள்லாம் கண்டுகொள்வதே இல்லை. மக்கள் பிரச்சனையை அவர்கள் நினைப்பதும் இல்லை. திரு ஸ்டாலின் பேசுகிறார், திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அங்கம் வைக்கின்ற கூட்டணிகள்லாம் ஒரே கொள்கையுடைய கட்சின்னு. அப்படின்னு எதுக்கு தனித்தனி கட்சி வச்சிருக்கிறீங்க? எல்லாம் திமுகவோடய சேர்த்திடலாம். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்குதுன்னு அறிவிக்கிறீங்க. திமுக தலைவர், திமுக தலைமையில் அங்கம் வைக்கின்ற கூட்டணிகள் எல்லாம் ஒரே கொள்கையுடைய கட்சின்னா அப்புறம் மற்ற கட்சியெல்லாம் கலைச்சிட்டு திமுகவில் இணைச்சிட வேண்டியதுதான். அண்ணா திமுக அப்படி இல்லை. எனக்கு முன்னாலே தலைமை கழக செயலாளர் கொள்வதை போல கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் அமைக்கப்படுவது, வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் அதை பெறுவதற்காக அமைக்கப்படுவது கூட்டணி. கொள்கை என்பது நிலையானது, ஒவ்வொரு கட்சிக்கும் கொள்கை என்பது நிலையானது. அந்த கொள்கையின் அடிப்படையில் தான் அண்ணா திமுக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்து 43 மாத காலம் உருண்டு ஓடிக்கிட்டது. இதனுடைய சாதனை என்னன்னா, கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன், மிகப்பெரிய சாதனை, வேற ஒண்ணுமே கிடையாது. மற்றொன்று, இந்தியாவிலேயே ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான். ஊழலின் ஊற்றுக்கண் திமுக. அடுத்த சாதனை, உதயநிதி அவர்களை துணை முதலமைச்சர் ஆக்கணும் தான் சாதனை, வேற எந்த சாதனையும் கிடையாது. இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உறுப்பினர் அட்டை மாவட்ட செயலாளர் மூலமாக ஒன்றிய, நகர, பேரூர், பகுதி கழகத்தில் ஒப்படைச்சிருக்குது. அதையெல்லாம் நீங்கள் முழுமையாக சம்பந்தப்பட்ட இடத்தில் ஒப்படைக்க வேண்டும். கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஒரு 80% ஒப்படைச்சிட்டீங்க. இன்னும் சில இடத்துல முழுமையாக அந்த உறுப்பினர் அட்டை போய் சம்பந்தப்பட்டவருக்கு சேர்க்கவில்லை, அதையும் சேர்க்க வேண்டும் என்று அந்த அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அதோட இளைஞர் இளமங்கள் பாசறை அமைப்பை வலுப்படுத்த வேண்டும். இன்னைக்கு இளைஞர்கள் அதிக அளவிலே நம்ம கழகத்தில் சேர்க்க வேண்டும். அதற்காக இதையும் புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது இளைஞர் இளம்பெண்கள் பாசறை வலுப்படுத்தினாங்க. அதே போல நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் வருகின்ற
ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், பேரூர் செயலாளர், பகுதி செயலாளர்கள் தங்கள் பகுதியிலே இளைஞர் இளம்பெண்கள் பாசறை அமைப்பை அதிக அளவிலே உருவாக்க வேண்டும். அதிக அளவிலே இளைஞர்களை சேர்க்கப்பட வேண்டும். அப்படி சேர்க்கின்ற பொழுது 30 வயதிற்கு உட்பட்டவர்கள் நீங்கள் சேர்க்க வேண்டும். அதற்கு உறுப்பினர் படிவம் தலைமை கழகத்தில் இருக்கின்றது. மாவட்ட செயலாளர்கள் அதை பெற்றுக்கொண்டு அங்கங்கே சம்பந்தப்பட்ட பொறுப்பாளர்களை ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், பேரூர் செயலாளர், பகுதி செயலாளரை ஒப்படைத்து அதை முறையாக செயல்படுத்த வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அதோட வாக்காளர் பட்டியல் வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த வாக்காளர் பட்டியலில் நம்ம கட்சியை சேர்ந்த பல பேர் நீக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் பல பேர் கடிதம் வந்திருக்குது. நீங்கள் 2 இடத்தில் 3 இடத்தில் நீங்கள் வாக்காளர் பட்டியல் இடம் பெற்றுக்கிறீங்க, ஏன் என்று விளக்கம் கேட்டிருக்கிறாங்க. அதை சரியாக செய்யுங்க. நீங்கள் நாமக்கல் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான பேருக்கு இப்படிப்பட்ட கடிதம் வந்திருக்குது. சேலத்தில் கூட வந்திருக்குது. ஆக ஒவ்வொரு தொகுதியிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிக்கக்கூடியவர்களை குறிவைத்து இந்த கடிதத்தை அனுப்பியிருக்கின்றாக. இந்த கடிதம் வருகிற 28ஆம் தேதிக்குள் அதற்கு தகுந்த விளக்கம் கொடுத்தால் அந்த வாக்காளர் பட்டியலிருந்து பெயர் நீக்கப்படாது. அப்படி தகுந்த விளக்கம் கொடுக்காவிட்டால் நீங்கள் இடம்பெற்றிருக்கின்ற வாக்காளர் பட்டியலிருந்து அந்த வாக்காளர்கள் நீக்கப்பட்டு விடுவார்கள். ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழக கட்சி சேர்ந்தவர்கள் இப்படிப்பட்ட ஒரு தந்திரத்தை இன்றைக்கு கையாண்டுகிறாங்க. ஆகவே நம்முடைய மாவட்ட செயலாளர்கள், வருகின்ற ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், பேரூர் செயலாளர், பகுதி செயலாளர்கள் விழிப்போடு இருந்து தங்கள் பகுதியிலே இப்படிப்பட்ட கடிதம் எந்த வாக்காளருக்கு வந்திருந்தால் அதை உரிய முறையிலே உரிய அதிகாரத்திலே அந்த விளக்கத்தை கொடுத்து நாம் அந்த வாக்காளர் பட்டியலிருந்து தொடர வேண்டும். அதோடு தமிழகத்தில் 68,467 பூத் பாகம் இருக்குது. 68,467 பாகம். இதற்கு புதிதாக வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலே சிறப்பாக தேர்தல் பணியாற்றுவதற்காக ஒவ்வொரு பூத்திற்கும் 9 பேர் நியமிக்கப்பட வேண்டும். அதில் ஒரு தலைவர், துணைத் தலைவர் 2, அதில் ஒரு பெண்மணி, செயலாளர் 1, இணை செயலாளர் 2, அதில் ஒருவர் பெண், துணை செயலாளர் 2, அதில் ஒரு பெண், பொருளாளர் 1, மொத்தம் 9 பேர் நீங்கள் அந்த பாகத்திற்கு இந்த ஒரு பாகங்களை அமைக்க வேண்டும். அதற்கு தலைமையிலிருந்து மாவட்ட செயலாளர் மூலமாக அந்த பாகங்களை புத்தகம் உங்களுக்கு வழங்கப்படும். அதில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கோம். அதன்படி நீங்கள் செயல்படுத்த வேண்டும். ஏதோ தலைமையில் கொடுக்குறாங்க, அதை வாங்கி அப்படியே பூர்த்தி செஞ்சு கொடுத்துடாதீங்க. ஒவ்வொரு பாகத்திற்கு சென்று திறமையானவர்களை, உண்மையாக தேர்தல் பணியாற்றக்கூடியவர்களை, கட்சிக்கு விசுவாசமானவர்களை நீங்கள் இந்த 9 பேரை தேர்ந்தெடுக்க வேண்டும். இந்த 9 பேரை தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டால் நிச்சயம் 100க்கு 100 நாம தான் வெற்றி. அதை நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன். அதோட ஐடி நிர்வாகிகள் இருக்கிறாங்க. எனக்கு முன்னாலே அண்ணன் KPM சொன்னாங்க, இன்றைக்கு வலைதளத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு இளைஞர்கள் 40% பேர் இருக்கிறாங்க. 40% இளைஞர்கள் இந்த வலைதளத்தின் மூலமாக செய்திகளை, கருத்துக்களை பரிமாறிக்கிறாங்க. அதை நாம் முறையாக செயல்படுத்த வேண்டும். சில மாவட்டத்தில் நம்முடைய ஐடி நிர்வாகிகள் இன்னும் முழுமையாக செயல்படல. அதை நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு அவர்கள் தலைமையில் இருக்கின்ற நம்முடைய ஐடி தலைமை நிர்வாகிகளோடு தொடர்பு கொண்டு அவர்கள் கொடுக்கின்ற அந்த செய்தியை உடனுக்குடன் அந்த பகுதியில் இருக்கின்ற கழக நிர்வாகிகள் மூலமாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி தான் ஜனநாயக கட்சி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஜனநாயக அமைப்புள்ள ஒரே இயக்கம் தமிழ்நாட்டிலும் சரி, இந்தியாவிலும் சரி ஒண்ணுதான். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தலைமைக்கு விசுவாசமாக தங்கள் பகுதியிலே தலைமை கொடுக்கப்படுகின்ற அந்த பணியை சிறப்பாக செயல்படுத்தக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் உங்கள் வீட்டு கதவை தட்டி உங்களுக்கு பதவி தரக்கூடிய ஒரே இயக்கம் அதிமுக ஒண்ணுதான். அதனால தான் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒன்றிய செயலாளர்களுக்கு பல பேருக்கு ஒன்றிய செயலாளருக்கு நாங்கள் வாய்ப்பு கொடுத்தோம். அதுபோல கழகத்தில் இருக்கின்ற நிர்வாகிகளுக்கு பல பேருக்கு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்ற வாய்ப்பை அதிமுக தலைமை
வழங்கப்பட்டுள்ளது என்பதையும் நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலும் வந்திருக்கின்ற பொதுக்குழு உறுப்பினர்கள் சிறப்பாக செயல்படுகின்றவர்களுக்கு, தலைமை மீது விசுவாசமாக இருக்கின்றவர்களுக்கு நிச்சயமாக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் என்பதை தெரிவித்துக்கிறேன். ஏன்னா அதிமுகவில் தான் 2 கோடி தொண்டர்கள் இருக்கின்றார்கள். எனக்கு முன்னாலே தலைமை கழக நிர்வாகிகள் குறிப்பிட்டதை போல நம்முடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் வாக்களித்தாலே வெற்றி பெற்றுள்ளலாம். சுமார் அதிமுக குடும்பம் எடுத்துக்கிட்டா ஒரு 60 லட்சம் குடும்பம் இருக்குது தமிழ்நாட்டில். இந்த 60 லட்சம் குடும்பம் இருக்கின்ற அந்த மக்கள் வாக்களித்தாவே பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறலாம். அதையும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்குறேன். இன்னும் 14 மாதம் தான் இருக்குது. இந்த டிசம்பர்லேருந்து அடுத்த ஜனவரியிலேருந்து அடுத்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாதம் தேர்தல் அறிவிச்சுறாங்க. இந்த 14 மாத கால உழைப்பு தான் 2024 வெற்றியை கொடுக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு இன்னைக்கு கட்சி வளர்ச்சி பணியில் ஈடுபடுறீங்க, எந்த அளவுக்கு மக்கள் பிரச்சனையில் ஈடுபடுறீங்க, அதை பொறுத்து நமக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு திமுகவை மக்கள் வெறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. மக்களோட ஆட்சி என்று மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. இந்த சந்தர்ப்பத்தை நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எனக்கு முன்னாலே அறிவிச்சர் சி வி சண்முகங்கள் குறிப்பிட்டாரே, இன்றைக்கு மக்களை பார்க்கவே திமுக பொறுப்பாளர்கள் அஞ்சுகிறார்கள். ஏன் அமைச்சரே பயப்படுறாங்க, உள்ள போயிட்டு வெளியே வர முடியல. திமுக ஆட்சி இருக்கின்ற வரை எல்லா இடத்துக்கும் நிர்வாகிகளும் சட்டமன்ற அமைச்சரும் போனாங்க. அப்படிப்பட்ட அற்புதமான ஆட்சி நம்ம கொடுத்தோம், மக்கள் விரும்புகின்ற ஆட்சி கொடுத்தோம். ஆனால் இன்றைக்கு 43 மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே மக்கள் வெறுக்கின்ற அளவிற்கு இந்த ஆட்சி இருக்கிறது என்று சிந்தித்து பாருங்க. அதனால தான் விரும்பத்தகாத சம்பவம், அந்த வெள்ள பாதிப்பு ஏற்படுகின்ற பொழுது அமைச்சர் பார்க்கின்ற பொழுது விரும்பத்தகாத சம்பவம் நடைபெற்றது. பல்வேறு இடங்களிலே சட்டமன்ற உறுப்பினர்களை விடல, பல அமைச்சர்களை கேள்வி கேட்கின்ற நிலைக்கு மக்கள் வந்துட்டாங்க. ஆக மக்கள் இந்த ஆட்சியை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பொழுது இந்த ஆட்சி முடிவுக்கு வரும், எப்பொழுது அதிமுக ஆட்சி மலரும் என்று மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. மிஜாம் புயல் வந்தது. அப்ப சென்னை மாநகரத்தில் பல இடத்துல தண்ணி தேங்கி அப்படியே குட்டை போல் காட்சி அளிக்குது. அப்போ ஒரு பெண்மணி நடந்து போறாங்க. அப்போ அந்த பெண்மணி சொல்றாங்க, ஸ்டாலின் ஆட்சி, என்ன சொல்றாங்க, ஸ்டாலின் தான் வராரு, நீச்சல் அடிக்க விட்டுட்டாருன்னு. ஸ்டாலின் தான் வராரு, நீச்சல் அடிக்க விட்டுட்டாருன்னு. ஆனா இப்போ அந்த புயல், பெஞ்சல் புயல், இதுல ஸ்டாலின் பேசுறார், இந்த சென்னை மாநகரத்தில் 8 சென்டிமீட்டர் மழை தான் பெஞ்சுது, தானா 6-7 மணி நேரத்தில் வடிஞ்சு போயிடும். திரு ஸ்டாலின் பேட்டி கொடுக்கிறார், 24 மணி நேரத்தில் சென்னை மாநகரத்தில் இருக்கின்ற வீதியில் இருக்கின்ற நீரெல்லாம் வெளியேற்றப்பட்டு விட்டோம் என்று பேட்டி கொடுக்கிறார். அடுத்த நாளே கனமழை பொழிஞ்சு விழுப்புரம் மாவட்டம், கடலூர் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம்லாம் தண்ணியில் தத்தளிச்சுக்கிட்டு இருந்தது. 24 மணி நேரத்தில் தண்ணி வெடிக்க வேண்டியது தானே, முடியல, இன்னும் தண்ணி வெடியல. இன்னும் விழுப்புரம் நகரத்தில் பல இடத்துல தண்ணி வெடியிலன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நேற்றைக்கு பழுந்த மழை தூத்துக்குடி, திருநெல்வேலியில் எல்லாம் வீட்டில் தண்ணி பூந்து மிதந்துக்கிட்டு இருக்குது. அங்கே போய் இந்த கனிமொழி அம்மா சொல்லணும், நாம் இருமாப்போட பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் என்ன மக்கள் கொடுப்பாங்க, வரவேற்பு கொடுப்பாங்கன்னு மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. அங்கே போய் பேசு. தூத்துக்குடியில் இன்னைக்கு இடுப்பு தண்ணி நிற்குது வீட்டுக்குள்ள, யாரும் போய் பார்க்க முடியல. அலட்சியம், தூர் வாரன் சொல்லுகின்ற ஒதுக்கீடு செய்கின்ற அந்த நிதியெல்லாம் அள்ளிட்டு போயிடறான், எங்கேயும் தூர் வரல. அதனால நகரத்தில் பெய்கின்ற மழை நீர் வடியில. அதோட இந்திய வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் கொடுக்குறாங்க 5 மாவட்டத்துக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், கடலூர் மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு ரெட் அலர்ட் கொடுக்குறாங்க. ரெட் அலர்ட் கொடுப்பதற்கு நோக்கம்
மாநில அரசு விழிப்போடு இருக்க வேண்டும், முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதற்குத்தான் ரெட் அலர்ட் கொடுக்குறாங்க. ஆனால் இன்றைக்கு திரு ஸ்டாலின் தலைமைக்கிட்ட அரசாங்கம், திரு ஸ்டாலின் அவர்கள் கும்பகர்ணம் போல தூங்கிட்டு இருக்கார். கனமழை கடுமையாக பெய்தது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இந்த அரசு எடுக்காத காரணத்தினாலே தென்பெண்ணை ஆறு அந்த அணை நிரம்பி, சாத்தனூர் அணை நிரம்பி, நள்ளிரவு அதிகாலை 2:45 மணிக்கு அறிவிப்பு கொடுத்துட்டு 3 மணிக்கு திறந்து விட்டான் தண்ணி. ஆனால் அறிவிப்பு கொடுத்துன்னு சொல்றாங்க. ஆனால் கொடுக்கப்பட்ட அறிவிப்பு 2ஆம் தேதி அதிகாலை 2:45 மணி, திறந்து விட்டது அதிகாலை 3 மணி. சாத்தனூர் அணையிலிருந்து 1,68,000 அடி திறந்து விட்டுட்டீங்க. முன்னறிவிப்பு இல்லாத காரணத்தினாலே கள்ளக்குறிச்சி மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், கடலூர் மாவட்டம், தென்பெண்ணை ஆற்றின் கரையோரம் இருந்த கிராமங்கள் எல்லாம் அந்த குடியிருப்புக்குள்ள வெள்ளம் புகுந்து மக்கள் வெளிவர முடியாத ஒரு சூழ்நிலை. விழுப்புரம் நகரம் தண்ணியில தத்தளிச்சிட்டு இருக்குது, கடலூர் நகரம் தண்ணியில தத்தளிச்சிட்டு இருக்குது. இப்படி திறமையற்ற அரசாங்கம் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே இன்றைக்கு மக்கள் வெள்ளத்திலே மிதந்து கொண்டிருக்கின்ற காட்சி தொலைக்காட்சியிலே பார்த்தோம். அதனால்தான் இன்றைக்கு மக்கள் கொதித்து போய் சாலை மறியலில் ஈடுபடுகிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர்களை தொகுதிக்குள் விடவில்லை, அமைச்சரை உள்ளே விட மறுக்கின்றார்கள். முதலமைச்சரே ஏன் உள்ளே போக முடியாத சூழ்நிலை இன்றைக்கு தமிழகத்திலே ஒரு அவல ஆட்சி ஏற்பட்டுக் கொண்டிருப்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். $234 தொகுதியிலையும் ஜனவரி மாதம் இறுதியில் நான் சுற்றுப்பயணம் மேற்கொள்வேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வந்திருக்கின்ற ஒன்றியச்சால், நகரச்சால், பேருச்சால், பகுதிச்சால், மாவட்ட கழகச்சால் மூலமாக 234 தொகுதியிலும் தமிழ்நாடு முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் சென்று மக்களை சந்தித்து இந்த ஆட்சியுடைய அவலங்களை எடுத்து சொல்லுவோம். நான் உங்களுக்காக இரவு பகல் பாராமல் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றேன். உங்களுக்காக நான் துணை இருப்பேன். அதேபோல் கழகத்திற்கு நீங்கள் துணை இருக்க வேண்டும். மீண்டும் 2026 மக்கள் விரோத ஆட்சியை அகற்றப்படுவதற்கு நாம் சூளுரை ஏற்க வேண்டும் என்று நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டு நமக்கு ஒரு பொற்காலம் காத்து கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக கழக ஆட்சி மலரும். அதற்காக அடுத்த 2026 சட்டமன்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று பேசும் பொருளாக்க வேண்டும். நீங்கள் அத்தனை பேரும், நான் ஏற்கனவே குறிப்பிட்டேனே, திராவிட முன்னேற்ற கழக அவலங்களை எடுத்து சொல்லுங்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போடப்பட்ட திட்டங்களை நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள், புரிய வையுங்கள். மக்கள் மனதிலே அண்ணா திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற நிலையை நீங்கள் உருவாக்கி காட்டுங்கள் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அதோட கூட்டணி நிச்சயமாக உறுதியாக அத்தனை பேரும் எதிர்பார்க்கின்ற கூட்டணி அமையும். நீங்களே எண்ணி பார்ப்பீங்க. இப்படித்தான் ஏற்கனவே பொதுச் செயலாளர் சொன்னார் நாடாளுமன்ற தேர்தலில் அப்படின்னு பல பேர் நினைக்க தோணும். நாடாளுமன்ற தேர்தல் வேறு, சட்டமன்ற தேர்தல் வேறு. இது நம்முடைய தேர்தல். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே பிரம்மாண்டமான கூட்டணி அமையும். மக்கள் எதிர்பார்க்கின்ற கூட்டணி அமையும். கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் எதிர்பார்க்கின்ற கூட்டணி அமையும். மக்கள் விரும்புகின்ற கூட்டணி அமையும். அதே அந்த கூட்டணி மூலமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் கூட்டணியும் பெரும்பான்மையான இடங்களில் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் வெல்லும், வெற்றி பெறும், ஆட்சியை பிடிப்போம். கடந்த கால ஆட்சி வேறு, 2026 வருகின்ற ஆட்சி வேறு விதமாக இருக்கும். இன்றைய தினம்
ஆட்சியில் இருக்கின்றவர்கள், அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் அதிகார போதையிலே ஏதோ பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கெல்லாம் 2026 சட்டமன்ற தேர்தலில் தகுந்த பதிலடி கொடுக்கப்படும். தேர்தல் குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தலாக இருக்கும். என்ன திரு கருணாநிதி குடும்பம் என்ன மன்னர் குடும்பமா? மன்னர் ஆட்சியில் தான் மன்னருக்கு பிறகு அவருடைய மகன் முடிசூட்டிக் கொள்ளுவார், அதுக்கு பிறகு அவருடைய மகன் முடிசூட்டிக் கொள்வார். அப்படித்தான் திரு கருணாநிதி இருந்தார். அவர் மறைவுக்கு பிறகு திரு ஸ்டாலின் முடிசூட்டிக் கொண்டார். இப்போ ஒரு வாரிசை கொண்டாந்து முடிசூடுறதுக்கு துடிக்கிறார். எப்போ இவர் வந்தாலோ அப்போவே திமுகவுக்கு சனியை முடிச்சிட்டு யார் வந்தாலும் உங்களுக்கு தெரியும். ஆகவே திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய கனவு ஒருபோதும் நிறைவேறாது. மக்கள் ஒரு முறை ஏமாந்து உங்களுக்கு வாக்களித்து விட்டார்கள். கவர்ச்சிகரமாக பேசி மக்களை ஏமாற்றி தந்திரமாக நீங்கள் ஆட்சிக்கு வந்து விட்டீர்கள், கொள்ளைப்புறமாக. ஆனால் 2026 மக்கள் விழித்து கொண்டார்கள். அதனால் நிச்சயமாக 2026 அதிமுக ஆட்சி மலரும். குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கும், வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தலாக இந்த தேர்தல் அமையும். இன்னைக்கு திமுக காரனே நொந்து போயிருக்கிறான். அதுவும் திமுக அமைச்சர்கள்லாம் முகத்தில் பிரகாசமே இல்லை. நான் சட்டமன்றத்தில் வந்து பார்க்குறேன், நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்லாம் அமர்ந்து பார்க்குறோம். ஏன்னா அந்த கட்சியில் உழைக்கிறவர்களுக்கு அங்கே மதிப்பு கிடையாது, மரியாதை கிடையாது. மூத்த அமைச்சர்கள் இருக்கிறாங்க. திரு கருணாநிதி காலத்திலையும் அமைச்சராக இருந்தாங்க, ஸ்டாலின் அமைச்சர்களையும் அமைச்சராக இருக்கிறாங்க. அவர்களெல்லாம் துணை முதலமைச்சர் கிடையாது. திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்த என்ற ஒரே காரணத்திற்காக அவரை எம்எல்ஏ ஆக்குறாங்க, பிறகு அமைச்சராக்குறாங்க, பிறகு துணை முதலமைச்சராக்குறாங்க. ஆக கருணாநிதி குடும்பத்தில் பிறந்தாதான் இவ்வளவு பதவி உயரும் கிடைக்கும் என்ற நிலையில திமுக வந்துட்டது. திமுக கட்சி அல்ல, அது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி ஆகிவிட்டது. குடும்ப உறுப்பினர்கள் தான் அங்கே ஆட்சி அதிகாரம் செலுத்த முடியும். ஆனா அப்படிப்பட்ட நிலைமை 2026 மாற்றி காட்டப்படுவார்கள் மக்களால். ஆகவே வந்திருக்கின்ற மாவட்ட கழக செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், பேரூர் செயலாளர், பகுதி செயலாளர், செயற்குழு உறுப்பினர், பொதுக்குழு அத்தனை பேரும் ஒருமித்த கருத்தோடு பணியாற்ற வேண்டும். நமக்குள் அங்கங்கே சிறு சிறு கருத்து வேறுபாடு இருந்தாலும் அதையெல்லாம் கலைந்து ஒற்றுமையாக இருந்து தலைமை கழகம் அறிவிக்கின்ற வேட்பாளரை வெற்றி பெற செய்வதற்கு நீங்கள் பாடுபட வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டன் எழுச்சியாக வந்து விட்டான், மக்கள் எழுச்சியாக இருக்கின்றால் இதை நல்ல முறையில் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு வருகின்ற பொதுக்குழு உறுப்பினர்கள் அத்தனை பேரும் இன்றைக்கு சிறப்பு அழைப்பாளர்களும் இன்றைக்கு வீடு செல்லுகின்ற பொழுது பத்திரமாக வாகனத்தில் செல்ல வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அதோட இங்கே வருகின்ற அனைவருக்கும் அசைவ உணவு, சைவ உணவு இரண்டும் தயார் நிலையில் வைத்திருக்கின்றோம். நீங்கள் அந்த உணவை அழகாக உண்டு மகிழ்ந்து வீடு செல்லலாம். அமைதியாக இருங்க. அடுத்து எனக்கு பின்னாலே அருமை சகோதரர் திரு தங்கமணி அவர்கள் நன்றி உரையாற்றிருக்கின்றாங்க, அதையும் கேட்டுட்டு எழுந்து போங்க. ஆகவே மிக இந்த வரலாற்று சிறப்புமிக்க செயற்குழு கூட்டம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க 2026 சட்டமன்ற தேர்தலை படைப்போம். அதுவே நம்முடைய லட்சியம். பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், நீதியம் புரட்சி தலைவர் அம்மா இருவரும் தன்னுடைய ஆட்சி தமிழகத்தில் மலர செய்வோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.